Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The American War of Independence. இது Social History of England 2 பேப்பர்ல யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா அமைஞ்சிருக்கு. Before we get into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. ஸோ அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் அமெரிக்கா வந்து யாருக்கு கீழே இருந்தாங்க, அவங்களுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஒரு சின்ன ஐடியாவோட நம்ம இதுக்குள்ள போகலாம் கிளாஸ்க்குள்ள. நீங்க செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செமஸ்டர்ல அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல த ஸ்ப்ரெட் ஆஃப் பியூரிட்டானிசம்னு படிச்சிருப்பீங்க இன் அமெரிக்கா. ஓகே, ஸோ ஏன்னா 16th 17th செஞ்சுரியில இங்கிலாந்துல 16th 17th செஞ்சுரியில பியூரிட்டன்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸ்ட்ரீம் ப்ராட்டஸ்டன்ஸ் பியூரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க குரூப் ஆஃப் கிறிஸ்டியன் பீப்புள். இவங்க என்ன பண்றாங்க, இந்த ரிலிஜியஸ் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா அவங்களோட ரிலிஜனை இங்கிலாந்துல ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அதனால நிறைய பேர் இங்கிலாந்துல இருந்து கிளம்பி இந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட், அப்பதான் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நியூ கண்ட்ரி தான் அமெரிக்கா. கொலம்பஸ் கண்டுபிடிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ தே ஆல் கோ டு செட்டில் இன் அமெரிக்கா. ஓகே, எங்களுக்கு வந்து எங்க ரிலிஜனை ஃப்ரீயா ப்ராக்டிஸ் பண்ண முடியாத இங்கிலாண்டோ இல்ல வேற எந்த யூரோப்பியன் கண்ட்ரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தே கோ டு அமெரிக்கா. அமெரிக்கா வந்து அப்படியே கரடு முரடா இருந்த அமெரிக்காவை வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி இடமா அவங்க தான் மாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க 13 காலனிஸ்ல ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாங்க. இந்த 13 காலனிஸ் இவங்க எல்லாம் அந்த அமெரிக்கன் காலனிஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, ஆனா அவங்க அங்க போய் இருந்தாலும் தேவர் கண்ட்ரோல்டு பை தேர் மதர் கண்ட்ரி. மதர் கண்ட்ரி தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. மதர் கண்ட்ரி எது? இங்கிலாந்து. இங்க இருந்து அவங்க கிளம்பி போனாலும் அவங்கள ரூல் பண்ணிட்டு இருந்தது என்னவோ இங்கிலாந்து தான். ஸோ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆஃப்டர் ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க நினைக்கிறாங்க, எதுக்காக இன்னும் வந்து இங்கிலாந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளுக்கு அந்த திறமையெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு ரெவல்யூஷன் வருது. ஓகே, அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பிறக்கிறது தான் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 13 காலனிஸ், பிரிட்டன் காலனிஸ், அமெரிக்கா அந்த லேண்ட்ல இருந்த 13 காலனிஸ் என்ன பண்றாங்க, ரிவோல்ட் பண்றாங்க, சண்டை போட்டு பிரிட்டன்ட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்குறாங்க. அதுதான் அன்னைக்கு பிறக்கிறது தான் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இதோட பீரியட் பாருங்க. இப்போ நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸும் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியா வந்து நம்ம இங்க நேட்டிவ்ஸ் இருந்தோம், ரைட். நம்மள அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மெர்ச்சன்டைஸ் அப்படிங்கிற போர்வையில வாணிபம் செய்யறோம்ட்டு வந்து நம்மளோட இங்க இருந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி நம்மளை அடிமையாக்கி என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இங்க இருந்து நம்மள்கிட்ட இந்த ரிசோர்சஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க, ரைட். அதுதான் வந்து மற்ற காலனிஸ்ல நடந்தது, இந்தியா மாதிரி காலனிஸ்ல. ஆனா அமெரிக்கால அவங்க அதெல்லாம் செய்யல. ஏன்னா அவங்க பீப்புளே தானே அங்க இருக்காங்க. அவங்கள ஒன்னும் ஹாரஸ் எல்லாம் பண்ணல, இந்தியன்ஸ் ஹாரஸ் பண்ண மாதிரி எல்லாம் அவங்கள பண்ணல. இருந்தாலும் ஒரு நிலைமையில அவங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு என்ன பண்ணுது, நம்மளை ரூல் பண்ணிக்கலாம், பிரிட்டன்ல இருந்து எதுக்கு அவங்க நம்மள ரூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் 100 இயர்ஸ்க்கு மேல நடக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம் நம்ம ஹிஸ்டரி ஆஃப் அவர் இண்டிபெண்டன்ஸ்ல. அவங்க இண்டிபெண்டன்ஸ் பாருங்க சிம்பிளி 8 years தான். த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் 1775 to 1783, 8 years நடந்தது அங்க வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இட் வாஸ் a fight between the 13 அமெரிக்கன் காலனிஸ் அண்ட் கிரேட் பிரிட்டன். அப்போ 13 அமெரிக்கன் காலனிஸ், அங்கதான் பிரிட்டன் அங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களோட காலனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் இடையில நடந்த ஒரு சண்டை தான் இந்த அது சண்டை முடிஞ்சோன்னா அமெரிக்கன் வார் ஆஃப் அமெரிக்கா பிறக்குது. ஓகே, அதுல இருந்து அமெரிக்கா பிறக்குது. The colonies wanted freedom while Britain wanted to keep control. காலனிஸ்க்கு என்ன தேவைப்பட்டது? They wanted freedom. பிரிட்டன் என்ன நினைச்சது, நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு நினைச்சது. அதனால ஒரு ரிபலியன், ஒரு போராட்டம், ஒரு புரட்சி நடந்தது. இது அமெரிக்கன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே, the war led to the birth of the United States of America. ஸோ இந்த சண்டை, இந்த ரெவல்யூஷன்ல பிறந்தது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, இவங்களை இனிமேட்டு கண்ட்ரோல்ல வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னு பிரிட்டன் என்ன பண்ணுது, அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்டுருக்குது. ஓகே, ஸோ அன்னைக்கு பிறந்தது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. Causes of the war.
The American Revolution was caused by a mix of political, economical and ideological factors. Here are the key reasons. So American Revolution க்கு காரணம் இதை நம்ம ரெவல்யூஷன் சொல்றோம், இண்டிபெண்டன்ஸ் சொல்றோம், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ரெவல்யூஷன் கேட்டாலும் the war of American independence கேட்டாலும் ஒண்ணுதான். ஸோ the American Revolutionக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், எக்கனாமிக்கல் ரீசன்ஸ், ஐடியாலஜிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுதான் நம்ம முக்கியமான ரீசன்ஸை இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். டாக்ஸேஷன் வித்வுட் ரெப்ரசன்டேஷன், இது ஒரு முக்கியமான காரணமா சொல்லுவாங்க. டாக்ஸேஷன் வித்வுட் ரெப்ரசன்டேஷன். பிரிட்டன் இம்போஸ் டாக்ஸஸ் ஆன் த அமெரிக்கன் காலனிஸ் வித்வுட் கிவிங் தெம் எ சே இன் பார்லிமெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெப்ரசென்ட் பண்றதுன்னா தெரியும். இப்ப எம்பினா என்ன? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்றோம். அதாவது நம்ம தொகுதியில இருந்து ஒருத்தரை நமக்கு சார்பா பேச அனுப்புறோம். அதுதான் ஆக்சுவலி. ஓகே, ஒரு ஜனநாயக நாட்டுல, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நம்மளுக்கான ஒரு எம்பினா என்ன பண்ணுவாரு? நம்ம தொகுதியை வளப்படுத்துறதுக்காக நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா அனுப்புறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா பிரிட்டன் என்ன பண்ணுது? அமெரிக்கன் காலனிஸ்க்கு அந்த மாதிரி எந்த ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கலையா. அவங்க மக்கள் யாரையும் அவங்க பார்லிமெண்ட்ல வச்சுக்கல. அப்போ அவங்க என்ன பேசுறாங்க? நோ டாக்ஸேஷன் வித்வுட் ரெப்ரசன்டேஷன்ங்கிறாங்க. அப்படின்னா என்ன? டாக்ஸேஷன் பண்ணாத. ஓகே, எங்களுக்கு எதுக்கு டாக்ஸேஷன் பண்ற? ஃபர்ஸ்ட் டாக்ஸேஷன் பண்றாங்க. ஓகே, ரெப்ரசன்டேஷனே இல்லாம உங்களுக்கு வரி விதிச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த ரெப்ரசன்டேஷன்? அமெரிக்காக்கான ரெப்ரசன்டேஷன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இல்லவே இல்லை. அமெரிக்காவுக்காக பேசுறதுக்காக யாருமே அங்க இல்ல. ஆனா டாக்ஸ் விதிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையை எதிர்த்து லாஸ் லைக் த ஸ்டாம்ப் ஆக்ட் அண்ட் டவுன்ஷெண்ட் ஆக்ட்ஸ் ஆங்கர்ட் காலனிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது? டாக்ஸேஷன் போடுது, வரி விதிக்குது. யாருக்கு? அமெரிக்கன் காலனிஸ்க்கு. அப்போ அமெரிக்கால ஒரு பிரச்சனை வருது. எப்படி எங்களுக்கு இத்தனை வரி விதிக்கிற? எங்களுக்கு நாங்க ஏன் வரி கட்டணும்? Who believed in the slogan no taxation without representation? வரி கட்ட மாட்டோம், ரெப்ரசன்டேஷன் இல்லாம. எங்களுக்குன்னு ஒருத்தர் எங்களோட பிரச்சனைய பேசாத வரைக்கும் உங்க பார்லிமெண்ட்ல எங்களுக்கு வரி நாங்க கட்ட மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை உருவாக்குனாங்க. அந்த ஸ்லோகன் பேர் பாருங்க, நோ டாக்ஸேஷன் வித்வுட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நம்ம எடுத்துக்கிறோம். The next one, Townshend Acts, a series of taxes levied by the British on goods like paper, glass and paint. So இந்த Townshend Act அதை எதுக்கும் ஸ்டாம்ப் ஆக்ட் தானே போராடுறாங்க. இப்போ Townshend Act, ஸ்டாம்ப் ஆக்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? Townshend Actனா a series of taxes levied by the British on goods like paper, glass and paint. எல்லா விஷயத்துக்கும் டாக்ஸ் போடுறாங்க. பேப்பருக்கு, கிளாஸுக்கு, பெயிண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் தான் டவுன்ஷெண்ட் ஆக்ட்ஸ், இந்த ஸ்டாம்ப் ஆக்ட், இதுல எல்லாம் இந்த மாதிரி இதுல சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் போடுறதை எதிர்த்து தான் அவங்க போராடுறாங்க. அடுத்து இன்னொரு ரீசன் பாஸ்டன் மசாக்கர். பாஸ்டன்ல நடந்த ஒரு கொலைவெறி தாக்குதல். அதுவும் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. இப்போ இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட்லாம் இண்டிபெண்டன்ஸ் அப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி. அதுல எல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை நடந்திருக்கும். திடீர்னு ஜெனரல் டயர் உள்ள போய் அங்க இருந்த நூத்துக்கணக்கான மக்களை கண்மூடித்தனமா சுட்டு தள்ளுவார். ஓகே, அதெல்லாம் ஒருவேளை ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் பாஸ்டன் மசாக்கர். நமக்கு ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் அது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்போ அது ரொம்ப பெரிய ஒரு புயலை கிளப்பின ஒரு மசாக்கர். அது மாதிரி இங்க பாஸ்டன் மசாக்கர் சொல்றாங்க. ஆனா இங்க 5 பேர் கொல்லப்பட்டாங்க. நம்ம நாட்டுல எல்லாம் அது நூத்துக்கணக்கான பேர், மோர் தென் thousands were killed in ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட். ஆனா இங்க பாஸ்டன் மசாக்கர்ல they killed 5 persons. யாரு? இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 5 அமெரிக்கன்ஸ் கொண்டுடுறாங்க. அதை பார்க்கலாம். In 1770 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் killed 5 அமெரிக்கன்ஸ் in the Boston massacre. அப்போ ஒரு பிரச்சனையப்போ என்ன பண்றாங்க? இந்த சோல்ஜர்ஸ் போய் அந்த ரெவல்யூஷன்ல ஈடுபட்ட 5 பேரை they shot them. Okay, so they killed 5 Americans. This was an example of British soldiers abusing their power in the American colonies. அவங்க அபியூஸ் பண்றாங்க அவங்க பவரை. அவங்க பவர் என்ன பண்றாங்க? தப்பா யூஸ் பண்றதா அபியூசிங் சொல்றது. So the British soldiers abused their power and killed 5 Americans. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். எதுக்கு? அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு. அதாவது நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இண்டிபெண்டன்ஸ் அந்த இது ரெவல்யூஷன், இந்த புரட்சி ஏன் ஆரம்பிக்குது?
ஏன்னா அத்தனை நாள் அமைதியா போய்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு ஏன் கேட்கறாங்கன்னா இதெல்லாம் தான் ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டாம்ப் ஆக்ட், டவுன்ஷெண்ட் ஆக்ட்னால நிறைய டாக்ஸஸ் விதிச்சாங்க. அப்ப அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்க, நோ டாக்ஸேஷன் வித்வுட் ரெப்ரசன்டேஷன் ஸ்லோகம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனா பாக்குறோம். அடுத்ததா பாஸ்டன் மசாக்கர். பாஸ்டன் மசாக்கர்ல ஒரு பிரச்சனையில என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அபியூஸ் தே மிலிட்டரி பவர் அண்ட் கில்டு 5 அமெரிக்கன்ஸ். இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததா பாஸ்டன் டீ பார்ட்டி. இந்த டீ பார்ட்டி என்னன்னா, அவங்க திரும்ப வந்து இன் ப்ரோட்டஸ்ட் ஆஃப் கிரவுன்ஸ் டாக்ஸேஷன் காலனிஸ்ட் ஜம்ப்ட் பிரிட்டிஷ் டீ இன்டு பாஸ்டன் ஹார்பர் இன் டிசம்பர் 1773. இப்படி எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ அவங்க என்ன பண்றாங்க, இங்கிலீஷ் பீப்புள் வந்து அவங்க தான் நிறைய காலனிஸ் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அங்க இருந்த டீ எல்லாம் கொண்டு போய் அமெரிக்கால சேல் பண்ண இறக்குறாங்க. அப்ப பெரிய கோவத்துல இருந்தாங்க டாக்ஸேஷன் ரிலேட்டடா. யாரு, இந்த கிரவுன்ஸ் டாக்ஸேஷனுக்கு அகேன்ஸ்ட், அதாவது பிரிட்டிஷ் கிரவுன், பிரிட்டிஷோட அந்த அரசு இருக்கு இல்லையா, அது வந்து இவங்க மேல வரி விதிச்ச கோபத்துல இருந்தப்போ ஒரு பெரிய ஷிப் நிறைய இவங்களுக்கு வந்து அங்க இருந்து டீ வருது. இந்த டீயும் இவங்க தலையில கட்டுதான் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஈஸியா சம்பாரிச்ச டீயை இங்க நிறைய விலைக்கு விற்க வர்றாங்க. உடனே அதனால அமெரிக்கன் டீ வந்து விலை போக மாட்டேங்குது. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த அமெரிக்கன் காலனிஸ்ட் டம்ப்டு பிரிட்டிஷ் டீ இன்டு பாஸ்டன் ஹார்பர். அங்க வந்து அத்தனை டன்ஸ் ஆஃப் டீ வந்திருந்தது. அந்த ஷிப்ல இருந்த எல்லா டீயும், ஒரு ஷிப்போ 2 ஷிப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. சோ அங்க இருந்த எல்லா டீயும் என்ன பண்றாங்கன்னா, துறைமுகத்திலேயே அந்த கடலுக்குள்ளே எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டாங்க, கொட்டி விட்டுட்டாங்க. ஓகே, உங்க டீ உள்ள வரக்கூடாதுன்னு. இத என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அழகா பேர் வச்சு கூப்பிடுறாங்க, பாஸ்டன் டீ பார்ட்டிங்கிறாங்க. அதை ஓகே, இத பார்ட்டியா அவங்க கொண்டாடுறாங்க, டீ பார்ட்டின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது என்ன பண்ணிருக்காங்க, இவங்களும் அபியூஸ் தான் பண்ணிருக்காங்க. இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ் ஷிப்ல இருந்த டீ எல்லாம் தண்ணிக்குள்ள கொட்டிட்டாங்க. ஆனா அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ டீ வேஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த இயர் பாருங்க, பாஸ்டன் டீ பார்ட்டி நடந்தது. முக்கியமான இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 1773ல. ஓகே, ஆனா அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, பாஸ்டன் டீ பார்ட்டி. திஸ் இஸ் கால்ட் அஸ் தி பாஸ்டன் டீ பார்ட்டி. ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட்ஸ், நோ டாக்ஸேஷன், நோ ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம், வித்வுட் எனி ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். அடுத்தது பாஸ்டன் மசாக்கர் பார்த்தோம். அடுத்து பாஸ்டன்லேயே டீ பார்ட்டியும் பார்த்துட்டோம். இன்டாலரபிள் ஆக்ட்ஸ், a series of measures introduced by the British government in response to the Boston Tea Party, including closing the port of Boston and putting Massachusetts under military rule. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, பயங்கர கோபம் வந்துருச்சு இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு, அரசுக்கு பயங்கர கோபம். எங்க டீயை அப்படி கொட்டுவீங்களா, அவ்வளோ தைரியமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்டாலரபிள் ஆக்ட்ஸ்னு ஒண்ணு போடுறாங்க. தப்பு செஞ்சா இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மசாச்சுசெட்ஸ், அந்த பாஸ்டன் ஏரியால இருக்கிற நிறைய ஸ்டேட்டுக்கு அந்த இதுக்குள்ள என்ன கொண்டு வராங்கன்னா, மிலிட்டரி ரூல் கொண்டு வந்துட்டாங்க. மிலிட்டரி ரூல்னா தெரியல, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். மிலிட்டரி ரூல் கொண்டு வர்றாங்க. மக்களுக்கு வந்து அப்போ அவங்களால எதுவுமே எந்த பெர்மிஷனும் இல்லாம செய்ய முடியாது, ஃப்ரீயா எதுவுமே பண்ண முடியல. சோ அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. இப்போ இதெல்லாம் வந்து இன்டாலரபிள் ஆக்ட்ஸ்ல வந்த கோபமும் மக்களுக்கு வந்து ரெவல்யூஷன் அந்த ஃபீலிங்கை தூண்டி விடுது. Colonial opposition. The colonists opposed British attempts to impose greater control over the colonists and to make them repay the crown for its defense of them during the French and Indian War. அடுத்ததான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த காலனிஸ்ட், அதாவது அமெரிக்கன் காலனிஸ்ட் எதை எதுக்குறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து பிரான்ஸ் கூடயும் இன்னும் இந்தியா கூட நிறைய, இந்தியானா அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ், ஓகே, இது கூட நடக்கிற அந்த வாருக்காக நிறைய என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவே அவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்டினென்ட் தான் அவங்க நினைச்சாங்க. அதனால வந்து இந்தியன் பிரெஞ்சு வார், இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பிரிட்டன் வந்து அந்த வார்னால நிறைய பொருட்களை வந்து இழக்குது. இதை காம்பன்சேட் பண்றதுக்காக காலனிஸ் வச்சிருந்தாங்க இல்லையா, காலனிஸ்கெல்லாம் நிறைய இது இங்க இழக்கிறத அங்க வந்து சரி கட்ட நினைக்கிறாங்க. டாக்ஸஸ் போடுறது, நிறைய டிஃபென்ஸ்க்காக செலவழிக்க அவங்கள வைக்கிறதெல்லாம் பண்ணாங்க. ஸோ பிரிட்டன் பனிஷ் த காலனிஸ் விச் மேட் பீப்புள் ஈவன் மோர் அப்செட். இது வந்து இன்னமும் மக்களை வந்து கோபம் அடைய செய்கிறது. ஓகே.
மேஜர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த வார். சரி, இப்போ வந்து ரீசன்ஸ் பார்த்தாச்சு, எதனால ரெவல்யூஷன் வந்தது அப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். ரைட், இந்த ரீசன்ஸ்னால அமெரிக்கன் பீப்புள் வேர் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் கிரவுன், ஸோ தே ஸ்டார்டட் தேர் ரெவல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருச்சு, சண்டை நடக்குது, அங்கங்க சண்டை நடக்குது. எந்தெந்த சண்டையெல்லாம், எந்தெந்த ஃபைட் எல்லாம் முக்கியன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, மேஜர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் வார்ல, ஏன்னா 13 அமெரிக்கன் காலனிஸ்ன்னு சொன்னோம். எந்தெந்த காலனில நடந்ததெல்லாம் நம்ம மேஜர் ஈவெண்ட்னு கொண்டு வரோம்னு பாருங்க. த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1775 to 1783 had several key battles and events that shaped its outcome. ஸோ அவங்க ஜெயிச்சு அந்த அமெரிக்கன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆகுறதுக்குள்ள நிறைய வார் நடக்குது. அந்த இம்பார்ட்டன்ட் ஒன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆஃப் த வார் 1775, நம்ம டேட் பார்த்தோம் இல்லையா, 8 இயர்ஸ்ல பிகினிங் வந்து 1775. அது எங்க ஆரம்பிக்குதுன்னு முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பேட்டில் ஆஃப் லெக்சிங்டன் அண்ட் கான்கார்ட், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வார். April 19, 1775 ஆரம்பிக்குது. The first battles of the war. British troops tried to seize colonial weapons, but colonial militants minute men resisted starting the war. ஸோ இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அமெரிக்கன்ஸ் வந்து அதை தடுக்கிறாங்க. அந்த மிலிட்டன்ஸ் அவங்க பேர் எப்படி வைக்கிறாங்கன்னா மைன்யூட் மென் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி, இவங்க வந்து மினிட் மென் ஆர் மைன்யூட் மென், அது எனக்கு ப்ரொனன்சியேஷன் ஐ வில் கன்ஃபார்ம் அண்ட் டெல் யூ in a few minutes. So now I will confirm the answer. It is not a minute man, it is minute man. ஓகே, மினிட் மேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் கலோனியல் மிலிட்டன்ஸ். ஓகே, அதாவது வாலண்டியர்ஸ், அவங்க கண்ட்ரிக்காக போராட துணிஞ்சு, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறாங்க ஃபைட்டு. அவங்க ஒன்றும் பெருசா பழக்கலாம் இல்லை, வாலண்டியர்ஸ் மாதிரி வந்து சண்டை போடுறாங்க. அவங்களதான் என்ன சொல்றாங்க, மினிட் மேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மினிட் மேன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ் ட்ரூப்ஸோட ஃபைட் பண்றாங்க. அவங்க வெப்பன்ஸ் அவங்க அப்பதான் வெப்பன்ஸ் எல்லாம் கேதர் பண்றாங்க. அதை சீஸ் பண்ண பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வர்றாங்க, இவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. அன்னைக்கு தான் சண்டை ஆரம்பிக்குது. இந்த பேட்டில் ஆஃப் பங்கர் ஹில். அடுத்ததா பங்கர் ஹில் பேட்டில் நடக்குது. இந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் தான் ஜெயிப்பாங்க. அவங்க பெரிய வாரியர்ஸ் இல்லையா, பெரிய நிறைய பார்த்திருப்பாங்க. பட் தி சஃபர்ட் ஹெவி லாசஸ், ப்ரூவிங் தட் தி அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வர் டஃப் ஃபைட்டர்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் வார்லயே வந்து அவங்க ஜெயிச்சா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப என்ன புரியுது பிரிட்டனுக்கு, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஈஸியா நினைக்க முடியாது, அமெரிக்கன்ஸ் ஆர் டஃப் ஃபைட்டர்ஸ் புரியுது. தி டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அடுத்தது பாருங்க, டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எப்ப வருது, July 4, 1776 வருது. தி அமெரிக்கன் காலனிஸ் அபிஷியலி டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டன். அதாவது அவங்களே அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இது பிரிட்டன் கொடுக்கல அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ், ஏன்னா பிரிட்டன் 83 தான் கொடுக்குது. இவங்க என்ன பண்றாங்க, ஒரே வருஷத்துல நாங்க ஃப்ரீ ஆயிட்டோம் இவங்களே சொல்லிக்கிறாங்க அமெரிக்காவை. தி பேட்டில் ஆஃப் லாங் ஐலாண்டுன்னு ஒண்ணு நடக்குது. எ மேஜர் பிரிட்டிஷ் victory in New York forcing Washington's army to retreat. வாஷிங்டன் அப்படிங்கிறது தான் அந்த கண்ட்ரியோட கேபிட்டல், நமக்கு தெரியும். இது இந்த பேருக்கு என்ன காரணம்னா, அந்த லீட் பண்ண அந்த அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் அப்போ, அமெரிக்கன் ரெவல்யூஷன் அப்போ அவங்க ஆர்மியை லீட் பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு லீடர் தான் வாஷிங்டன், ஜார்ஜ் வாஷிங்டன். ஓகே, அப்போ வாஷிங்டனோட ஆர்மியை ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் லாங் ஐலாண்ட்ல தோக்கடிக்கிறாங்க பிரிட்டிஷ். பேட்டில் ஆஃப் ட்ரென்டன். இந்த பேட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வாஷிங்டன் சர்ப்ரைஸ் அட்டாக் ஆன் ஹெசியன் ட்ரூப்ஸ் ஆன் கிறிஸ்மஸ் நைட் பூஸ்டட் அமெரிக்கன் மொரேல். இது என்ன ஆகுது, பேட்டில் ஆஃப் லாங் ஐலாண்ட்ல லூஸ் பண்றாங்க வாஷிங்டன் ஆர்மி. ஆனா பேட்டில் ஆஃப் ட்ரென்டன்ல சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் இப்பதான் வெப்பன்ஸே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன பெருசா எதிர்பார்த்துக்க முடியும். ஆனா சர்ப்ரைஸ், ஒரு கொரில்லா அட்டாக் மாதிரி பண்ணி பிரிட்டிஷ் போர்சஸ் அப்படியே கலங்கடிச்சிடுறாங்க. அவங்க முறையிலே லூஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ, இவங்க கிட்ட நம்ம தோத்துருவோமோ, கான்பிடன்ஸ் லெவல் குறையுது. யாருக்குன்னா பிரிட்டனுக்கு. த டேர்னிங் பாயிண்ட். அடுத்தது டேர்னிங் பாயிண்ட் எப்ப வருதுன்னா, இந்த சண்டையில வந்து ஏன்னா அது வரைக்கும் அமெரிக்கா தோத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா 1777, 78ல இருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வர ஆரம்பிக்குது. அமெரிக்கா ஜெயிக்க ஆரம்பிக்குது. பேட்டில் ஆஃப் சரட்டோகா, a major American victory that convinced France to join the war on the American side. இங்க வந்து
பேட்டில் ஆஃப் சரட்டோகால அமெரிக்கா அழகா ஜெயிச்சிடுறாங்க. இந்த காலனிஸ் எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிடுறாங்க பிரிட்டிஷ் போர்சஸ். இது மாதிரி ஒரு விஷயம். இப்ப எனிமிக்கு என்ன சொல்லுவோம், எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்ற மாதிரி பிரான்ஸ் ஆல்ரெடி வந்து இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிறான். அவன் வந்து நேரம் இங்கிலாந்து வந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறதுனால அமெரிக்கா கூட பிரான்ஸ் சேர்ந்துக்கிறான். அடுத்ததா பாருங்க, வின்டர் அட் வேலி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார். வாஷிங்டன்ஸ் ஆர்மி என்டியூர்ட் அ ஹார்ஷ் வின்டர். இது வந்து பேட்டில் இல்லை, ஆக்சுவலி வின்டர் அட் வேலி ஃபோர்ட். வேலினா ஒரு பள்ளத்தாக்கு, ஃபோர்ஜ்ன்ற பள்ளத்தாக்குல ஒரு வின்டர் சீசனை அவங்க வந்து கடக்க வேண்டியிருந்தது. யாரு? வாஷிங்டன்ஸ் ஆர்மி. தே என்டியூர்ட் அ ஹார்ஷ் வின்டர். நம்ம ஊர் வின்டர் மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க ஊர்ல வின்டர்லாம் -10 -20 போகும். ஸ்வெட்டர் எல்லாம் தாங்காது. அவங்க அந்த தெர்மல் ஜாக்கெட் மாதிரி போடுவாங்க. பயங்கர கோல்டா இருக்கும். அப்படியே ஊடுருவும் அந்த சில்னஸ். அந்த மாதிரி சில்னஸ்ல தே பிகேம் ஸ்ட்ராங்கர் வித் ட்ரைனிங் ஃப்ரம் பேரன் வான் ஸ்டியூபன். ஆனா அந்த வின்டர், அந்த கடுமையான குளிர்ல அவங்க ஒரு பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. அது வந்து அவங்கள ரொம்ப மனதளவுலையும் உடல் அளவுலையும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்னா சிலப்போ சொல்லுவோம் இல்லையா, அடிக்க அடிக்க அப்படியே ஸ்ட்ராங் ஆகும்ட்டு. அது மாதிரி அவங்க அடி வாங்குறாங்க, குளிர தாங்குறாங்க, தங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்காக அவ்வளவு உத்வேகத்தோட இருக்காங்க. அது அவங்கள முறையில பூஸ்ட் பண்ணுது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஓகே, பிரான்ஸ் ஜாயின்ஸ் த வார். பிரான்ஸ் ஆல்ரெடி சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அடுத்ததான் பிரான்ஸ் என்ன பண்றாங்க? பிரான்ஸ் அபிஷியலி அலைட் வித் த அமெரிக்கன்ஸ் ப்ரொவைடிங் சப்ளைஸ், ட்ரூப்ஸ் அண்ட் நேவல் சப்போர்ட். எல்லா சப்போர்ட்டும் பிரான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. உங்களுக்கு இது இல்ல, வெப்பன்ஸ் இல்லைன்னு தான்டா நீங்க பண்றீங்க பாரு, இப்போ நான் அவனுக்கு வெப்பன்ஸ் கொடுக்குறேன், அவன் அவனுக்கு ஃபைட் பண்ணுவான்னு சொல்லிட்டு எதிரிக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் பிரான்ஸ். ஓகே, எதிரியோட எதிரிக்கு நல்ல சப்போர்ட் வந்து பிரான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சப்ளைஸ் கொடுக்குறாங்க, ட்ரூப்ஸ் கொடுக்குறாங்க, நேவல் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே, இது எல்லாம் வந்து வார்ல நடந்துட்டே இருக்கு. அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த வார். இந்த வார் இன்னும் எப்படி பெருசாகுதுன்னா 79 to 81ல இன்னுமே தீவிரமடையுது. இதுல எல்லா வாரும் நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இதுலயும் 2 கூட எழுதிட்டு வாங்க. முக்கியமா உங்களுக்கு படுற 2 எழுதிட்டு வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த வார் எழுதணும், டேர்னிங் பாயிண்ட்னு அடுத்த இந்த பீரியட் எழுதணும். அடுத்ததா இதுல 1 or 2 எழுதுங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வார்ல 1 or 2 எழுதி முடிச்சிடுங்க. ஸ்பெயின் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் ஜாயின். இப்போ முதல் பிரான்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணியிருந்ததா, யாருக்கெல்லாம் இங்கிலாந்து பிடிக்கலையோ அவங்களும் ஒவ்வொருத்தவங்களா ஜாயின் ஆகுறாங்க அமெரிக்கா கூட. ஸ்பெயினும் நெதர்லாண்ட்ஸும் அமெரிக்காவோட கூட்டணி அமைக்கிறாங்க. ஸ்பெயின் அண்ட் டச். நெதர்லாண்ட்ஸ்க்கு இன்னும் நேம் தானே, ஹாலண்டு, டச் எல்லாமே ஒரே கண்ட்ரி தான். ஹாலண்ட், டச், நெதர்லாண்ட்ஸ் எல்லாம் ஒரே கண்ட்ரி தான் சொல்லுவோம். ஸோ த டச் ரிப்பப்ளிக் joined the war against Britain, further weakening British forces. அப்போ அமெரிக்கா கூட சேர்றதுனால பிரிட்டிஷ் இன்னுமே வீக் ஆகுறாங்க. அடுத்தது பேட்டில் ஆஃப் கேம்டன். இதுல என்ன நடக்குது? கேம்டன்ல a major British victory in the southern side of அமெரிக்கா. அங்க வந்து ஒரு நல்ல ஒரு விக்டரி பிரிட்டனுக்கு கிடைக்குது. பேட்டில் ஆஃப் கிங்ஸ் மவுண்டைன். நான் உங்களுக்கு எல்லா முக்கியமானதும் சொல்லியிருக்கேன். again I am repeating. உங்களுக்கு ஒரு 2-3 ஒவ்வொரு டாபிக்லயும் எழுதிடும். A crucial American victory in the south that weakened British control. British control ரொம்ப weaken பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, Battle of Kings Mountain. இது வந்து அமெரிக்கன் விக்டரி. அடுத்ததா ஃபைனல் ஃபேஸ். இதுதான் ஃபோர்த் ஃபேஸ். ஒவ்வொரு ஃபேஸா பார்த்தோம் இல்லையா. ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தோம், டேர்னிங் பாயிண்ட் பார்க்குறோம். அடுத்ததா எங்க டேர்னிங் பாயிண்ட்க்கு அப்புறம் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம். இப்போ ஃபைனல் ஃபேஸ் அண்ட் விக்டரி எப்படி ஜெயிச்சாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் 1771 83யோட வார் முடிஞ்சிடும். விடுதலை நமக்கு கொடுக்கறது 85ல, ஃப்ரீடம் கொடுக்கறது 85. போர் கிட்டத்தட்ட இந்தா கொடுக்குறோம் 85 வரைக்கும் எடுத்துடுறாங்க. அதாவது ரிட்டர்னா கொடுக்கறது தான் லேட்டா கொடுக்குறாங்க. 83லயே முடிஞ்சிடுது. பேட்டில் ஆஃப் யோர்க் டவுன் அப்படின்னு ஒரு இடம். யோர்க் டவுன்ல நடந்த பேட்டில். இது செப்டம்பர் டு அக்டோபர் 1781ல நடந்தது. த மோஸ்ட் டெசிசிவ் பேட்டில். இது ரொம்ப முக்கியமான பேட்டிலா சொல்றாங்க. பேட்டில் ஆஃப் யோர்க் டவுன். அமெரிக்கன் அண்ட் பிரெஞ்சு ஃபோர்ஸஸ் ட்ராப்டு பிரிட்டிஷ் ஜெனரல் கார்ன்வாலிஸ், ஃபோர்சிங் ஹிம் டு சரண்டர். இதுல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, அமெரிக்காவும் பிரான்ஸும் சேர்ந்து அவங்களோட லெப்டினன்ட் ஜெனரல் இருக்கிறார் இல்லையா, அவர் பேர் வந்து கார்ன்வாலிஸ். அவரை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க, ட்ராப் பண்ணிடுறாங்க. ட்ராப் பண்ணி அவரை பிடிச்சு வச்சோன்னா அவரோட ஃபோர்ஸஸ் சரண்டர் ஆகுறாங்க. இது ஒரு பெரிய தோல்வியா கருதப்படுது பிரிட்டிஷ் சைட்ல. திஸ் எஃபெக்டிவ்லி எண்டட் த வார். இதுவே கிட்டத்தட்ட வார்
முடிகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பேட்டில் ஆஃப் யார்க்டவுன். ஸோ இதை நீங்க மறக்கக்கூடாது, கண்டிப்பா எழுதணும். ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், இது என்னன்னு பார்க்கலாம். ட்ரீட்டி அப்படிங்கிறப்போ அது என்ன சொல்லுவோம், வாட் இஸ் ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டி இஸ் நத்திங் பட் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் சொல்லுவோம், ஒப்பந்தம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அதுதான் வந்து ட்ரீட்டி. ஸோ பாரிஸ்ல ஒரு ட்ரீட்டி நடக்குது, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஸோ பிரிட்டன் அஃபிஷியலி ரெகக்னைஸ் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் எண்டிங் த வார். இங்க வந்து ஒரு ஒப்பந்தம் மட்டும் போடுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட். ஆமாங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்களை வந்து நாங்க ஃப்ரீடம் கொடுத்துடுறோம் அப்படின்றது வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஸோ த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் விக்டரியில நீங்க ரெண்டையுமே நீங்க எழுதணும் கண்டிப்பா. பேட்டில் ஆஃப் யார்க்டவுன் எழுதணும், ட்ரீட்டி ஆஃப் பாரிஸும் எழுதணும். These events mark key moments in the struggle for American independence. So இது எல்லாமே முக்கியமான ஈவெண்ட்ஸா நம்ம பார்க்கிறோம், leading to the birth of the United States. இதுல இருந்து பிறக்கிறது அந்த 13 colonies இணைஞ்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆகுது. In 1781 the war ended with the Battle of Yorktown where the British General Cornwallis surrendered. So இதோட பேட்டில் வந்து முடிவுக்கு வருது. பேட்டில் முடிவுக்கு வருது, அடுத்து ட்ரீட்டிக்கு போயிடுறாங்க. End of war. Conclusion. In 1783, British signed the Treaty of Paris and recognized America as free country. The war changed history. The excuse me. Sorry. 1771ல கிட்டத்தட்ட வார் முடிஞ்சிருது, ரைட். நம்ம பேட்டில் ஆஃப் யார்க்டவுன் 1781ல முடியுது, அதுலயே சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா ஒத்துக்கிறது எப்போ ஒத்துக்கிறாங்க, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் தான் ஒத்துக்கிறாங்க. 1783ல தான் ட்ரீட்டி கொடுக்குறாங்க. ஸோ 1783ல பிரிட்டன் சைன் த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். இதோட அமெரிக்கா வந்து பிறந்தது அண்ட் ரெகக்னைஸ் அமெரிக்கா ஆஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி. த வார் சேஞ்ச்டு ஹிஸ்டரி. அவங்களோட வார் அவங்களோட தலையத்தை மாத்துச்சு, அவங்க ஹிஸ்டரியை மாத்திருச்சு. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிகேம் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ப்ரெட் டு அதர் கண்ட்ரிஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆனோன்னு அதே மாதிரி இந்த ஃப்ரீடம் ஐடியாஸ் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. ஓகே, this is the American War of Independence. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.